இல்லை காகமே, செய்தும் இவ்வளவு நேரமாகியும் இந்த யாகம் இதுவரையில் முழுமையடையவில்லையே ஆச்சாரியாரே. ஓம் முட்டாள், என் பார்வையிலிருந்து சென்றுவிடு. இல்லையெனில் என் கோபத்தால் அழிஞ்சு விடுவாய். செல்லுகிறது. அவருடைய கோபம் நம்முடைய சக்தியால் சாதிக்க முடியாத பொழுது மற்றவர்களுடைய பலவீனத்தை நாம் நமச முனிவருடைய யாகத்தில் குழப்பத்தினை உண்டாக்கியாக வேண்டும். புரிந்து கொள்வாய். நீ யாகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்காகமே, எனக்காக காத்துக் கொண்டிரு. ஆனால் நீ எங்கு செல்கிறாய்? வழி தவறுகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். அனைவரையும் இங்கு அழைத்துள்ளேன். இந்த சபையின் தலைவர் என்ற அதிகாரத்தில் இணைத்துக் கொள்கிறேன். அவர் இந்த அமைப்பில் இல்லை அல்லவா? சரியாக சொன்னீர்கள் தேவி சந்தேரி, எவராலும் முடியாது. சூரிய தேவரே, தாங்கள் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக மற்ற உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்தீர்களா? இந்த அமைப்பின் நோக்கமானது அனைவருடைய கர்மங்களையும் தீர்மானிக்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது. தேவி சந்தியாவிடம் அப்படி ஏதேனும் குணம் உள்ளதா? அவருக்கு கர்மங்களை தீர்மானிக்கும் ஏதாவது ஒரு கூறுங்கள் தேவி சந்தியா. தாங்கள் செவ்வாய் தேவரை போல மனிதர்களின் தைரியத்தை கட்டுப்படுத்த இயலுமா? இனி இதன் முடிவை தாங்கள் தான் ஏற்க வேண்டும் சூரிய தேவரே. நிச்சயமாக நான் அனைத்து உறுப்பினரையும்